ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து உடைத்த முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் கிராம்பு ஒரு 2 இல்லைனா 3 போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2, இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடியாக கட் பண்ணது போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கருவேப்பிலை ஒரு 2 கொத்து வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. நமக்கு இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி 3 இல்லைன்னா 4 போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நல்லா நமக்கு வதங்கட்டும். இப்போ இதுல வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டில் செஞ்ச மிளகா பொடி தான் யூஸ் பண்ணேன். இது கூட யூஸ் பண்ணலாம் நீங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க, தனியா தூள். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நமக்கு பச்சை வாசம் எல்லாமே போகணும். மசாலா வேகிறதுக்குன்னு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுல 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இது எல்லாமே மசாலா எல்லாமே நமக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊத்திக்கோங்க. தயிர் ஊத்தி அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா கொதிக்க விடுங்க.
இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாம் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. இப்ப வந்து நம்ம முட்டையை வந்து உடைச்சி ஊத்திடலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை உடைச்சி ஊத்திக்கோங்க. நான் 5 ஊத்துறேன். ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும் நமக்கு. மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிரேவி இருக்காது, முட்டை தான் இருக்கும். ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும்ங்க. நமக்கு எல்லோ வந்து தனியாக நல்லா வேகணும். அது ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் எடுத்துக்கும். இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு நமக்கு எல்லோவும் அப்படியே வெந்துடும். பாருங்க ஒயிட் எல்லாமே வந்து வெந்து வருது. எல்லோ வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. 10 மினிட்ஸ்க்கு வேகட்டும். வெந்துருச்சான்னு செக் பண்றதுக்கு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்கிறப்போ அந்த எல்லோ மேல கை வச்சு பாருங்க, ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். இது முட்டை குழம்பு மாதிரியே இருக்காது, ஏதோ மட்டன் சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கு. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.